பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் மா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜர். நாயகமே, தாங்கள் கூறுங்கள், இதற்காக உங்களிடத்திலே நான் கூலி எதுவும் கேட்கவில்லை. அதாவது குர்ஆனை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு உங்களிடத்திலே நான் கூலி எதுவும் கேட்கவில்லை. வமான மினல் முத்தகல்லிஃபீன், கஷ்டம் எடுத்து கொண்டவர்களிலும் நான் இல்லை. நானாக ஏதாவது இட்டுக்கட்டி அந்த மாதிரி கஷ்டம் எடுத்து கொண்டவனாகவும் நான் இல்லை. குர்ஆன் என்பது இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு உபதேசமே தவிர வேறொன்றும் இல்லை. வல தஅலமுன்ன நபாஹு பஅத ஹீன், சிறிது காலத்திற்கு பின்பு குர்ஆனுடைய உண்மை செய்திகளை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். குர்ஆன் என்பது ஒரு உபதேசம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நாயகமே, நீங்கள் மக்களிடத்தில் எலான் செய்யுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். நான் உங்களுக்கு தப்லீக் செய்கிறேனே, குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேனே, அதற்காக உங்களிடத்தில் நான் எதுவும் கூலியோ பகரமோ உங்களிடத்தில் கேட்பது கிடையாது. அந்த காலத்தில் இருந்து இப்போ வரையிலும் இந்த ஜோசியம் பார்க்குறவங்களில் இருந்து, குறி சொல்கிறவங்களில் இருந்து, ஏதாவது இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் ஏதாவது சொல்லணும்னா காசு வாங்கிட்டு சொல்லுவாங்க. காணிக்கையை செலுத்து, அப்புறம் தான் விஷயம். அப்படி தான் காலம் தொட்டு காலமாக இவங்க பார்த்துட்டு வந்தது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை சொல்லுகிறான், நீங்கள் சொல்லுங்கள் அந்த பயலோட்டை, நான் தப்லீக் செய்கிறேனே, குர்ஆனுடைய சட்டங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேனே, இதற்காக கூலியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, எந்த பகரமும் நான் உங்கள்கிட்ட கேட்கல. இதை கொண்டு எனக்கு நோக்கம் உலகத்துடைய ஆதாயங்கள் நோக்கம் கிடையாது. உலகத்தினுடைய லாபங்களை பெற வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. வமான மினல் முத்தகல்லிஃபீன், நான் கஷ்டம் எடுத்துக்கொண்டவனும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்காத ஒன்றை நானா ஒன்று எழுதி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. எதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனோ அதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வஹி. அல்லாஹ் எனக்கு எதை அல்லாஹ் வஹியாக கொடுத்தானோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் நான் குறைப்பதும் கிடையாது, கூட்டுவதும் கிடையாது. என்னுடைய நோக்கம் இதை கொண்டு இறைவனுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை சொல்லும்படியாக இப்படி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், மக்களே, உங்களிடத்தில் யாராவது ஒரு சட்டம் கேட்டால், ஷரியத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மசாயில் ஒரு சட்டம் கேட்டால், அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னா மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அந்த ஷரியத்துடைய சட்டத்தை. அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, ஒன்றும் வெக்கம் கிடையாது. அதில் அல்லாஹ் தஆலா பாருங்க, இந்த ஆயத்தில் நபிக்கே அல்லாஹ் அதுதான் கட்டளை இடுகிறான். வமான மினல் முத்தகல்லிஃபீன், நான் கஷ்டம் எடுத்துக்கொள்ளக்கூடியவன் இல்லை. நீங்களா எப்படி சொல்ல முடியும்? ஷரியத்துடைய சட்டங்களை தெரிஞ்சாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா இல்லை. தெரியல சொல்லுங்க, ஒன்றும் அதில் வெக்கம் கிடையாது, ஒன்றும் அதில் அவமானம் கிடையாது அப்படி சொல்லி இப்படி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார். தெரியாத ஒன்றை எதையாச்சும் ஒன்று உருட்டி விட்டு அது ஏதாவது ஒன்று சட்டத்துக்கு மாற்றமான செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால் தெரியலன்னா தெரியலப்பா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், சொல்லு, வாயை திறந்து சொல்லு, ஒன்றும் தப்பு கிடையாது, என்ன குறைஞ்சு போயிடும் உனக்கு அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் இந்த ஆயத்தை வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கே அதுதான் கட்டளை, நீ என்ன பெரிய ஆளா அப்படி சொல்லி இப்படி அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பிறகு பேசுகிறான், இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இந்த குர்ஆன் மொத்த மனித சமுதாயம், ஜின்கள் எல்லாருக்குமே இந்த குர்ஆன் என்பது ஒரு உபதேசம். குர்ஆன் அட்வைஸ், அல்லாஹ் அட்வைஸ் பண்ணுறான், மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் வெற்றி, எப்படி வாழ்ந்தால் தோல்வி, இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது ஒன்றும் வரலாற்று புத்தகமோ
இது ஒன்றும் கதை புத்தகமோ கிடையாது. குர்ஆன் என்பது இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு, மனிதர்கள், மொத்த மனித சமுதாயம், ஜின்கள் எல்லாருக்குமே, கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த குர்ஆன் உபதேசம், அட்வைஸ். குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுவதை போல, நீ உன்சிரத்தும் பிஹி வமன் பலக், இந்த குர்ஆனை கொண்டு உங்களையும், இந்த குர்ஆன் யாருக்கெல்லாம் போய் சேருகிறதோ அவர்களையும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். குர்ஆன் யாருக்கெல்லாம் போய் சேருகிறதோ, குர்ஆனுடைய செய்திகள் யாருக்கெல்லாம் போய் சேருகிறதோ அவங்களையெல்லாம் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும். குர்ஆனில் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது வமன் யக்ஃபுரு பிஹி, யார் இதை நிராகரிப்பானோ அவன் நரகவாசி என்று அல்லாஹ் சொல். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வல தஅலமுன்ன நபஅஹு பாதஹீன், எதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனோ அது உண்மை என்பது, எதை நான் பேசுகிறேனோ அது ஹக்கு என்பது, எதை நான் உங்களுக்கு பயான் செய்கிறேனோ அது உண்மையானது, என்னுடைய நாவிலே இருந்து வரக்கூடியது அது சத்தியம் என்பது வெகு சீக்கிரத்தில் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. வல தஅலமுன்ன, வெகு சீக்கிரத்தில், बहुत जल्द, बहुत जल्द तुम्हें अभी अभी मालूम हो जाएगी, ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்கிறத வேணா நீங்கள் இப்போ நம்பாமல் இருப்பீங்க, ஏதோ உருட்டி விடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அடே மரணம் என்னைக்கு வந்து விடுமோ, கியாமத் என்னைக்கு வந்து விடுமோ, மரணத்துடைய நேரம் எப்பொழுது குறிக்கப்பட்டு விடுமோ அன்னைக்கு தெரியும். நான் சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மை என்பது உனக்கு தெரியும், உன் கண்ணுக்கு முன்னால எல்லாம் வந்துவிடும். வல தஅலமுன்ன நபஅஹு பாதஹீன், சிறிது காலத்திற்கு பின்னால் குர்ஆனுடைய செய்திகள் எல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அல்லாஹு அஅலமு பிஸ்ஸவாப். அல்லாஹ்வுடைய கருணையால, கிருபையால சூரத்து ஸாதுடைய விளக்கம் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா கூறினான். அந்த செய்திகளை காதால் கேட்டு உள்ளத்திலே பதிய வைத்து அதன்படிக்கு அமல் செய்கின்ற தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரத்து ஸுமர் ஆரம்பமாகுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.